இந்தியாவின் மக்கள் தொகை 146 கோடி எட்டியதாக ஐநா அறிவிப்பு. உலகின் அதிக மக்கள் தொகை கொண்ட நாடாக தொடர்ந்தாலும் கருவுறுதல் விகிதம் 1.9 குறைந்துள்ளதாக தகவல். தமிழ்நாட்டில் குற்ற சம்பவங்கள் குறைந்துள்ளதாக ஏடிஜிபி டேவிட்சன் தேவாசிர்வாதம் விளக்கம். சட்டவிரோத செயல்களுக்கு துணை போகும் போலீசார் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரிக்கை. நாமக்கல் மூதாட்டி கொலை வழக்கில் கைதான இருவர் குறித்து திடுக்கிடும் தகவல்கள். 2 ஆண்டுகளுக்கு முன்பு மூதாட்டியிடம் வேலை செய்த இருவரும் தங்களுக்கு முறையாக சம்பளம் வழங்காததால் கொலை செய்ததாக வாக்குமூலம். கிருஷ்ணகிரி அருகே பள்ளி வேனுக்குள் பட்டாசு வீசியதில் குழந்தைகளுக்கு காயம். இளைஞரை கைது செய்த இன்ஸ்பெக்டரின் மண்டை உடைப்பு. டாஸ்மாக் கடையே பிரச்சினைக்கு காரணம் என கூறி மக்கள் போராட்டம். நெல்லை அருகே பள்ளி மாணவன் புகைப்பிடித்ததை வீடியோ எடுத்து மிரட்டி பணம் நகை பறிப்பு. மாணவனிடம் 8 சவரனுக்கு மேல் நகை பறித்த 2 சிறார்கள் உட்பட 3 பேர் கைது. சென்னையில் சிறிது நேரம் பெய்த கனமழையால் குளமாக மாறிய சாலை. துறைப்பாக்கம் ரேடியல் சாலையில் தேங்கிய மழை நீரால் வாகன ஓட்டிகள் அவதி. கருமேகங்கள் சூழ்ந்து ரம்மியமாக காட்சியளித்த புதுச்சேரி நகரம். கண்களுக்கு விருந்தளித்த மேக கூட்டங்களின் ட்ரோன் காட்சிகள். நாட்டிலேயே அதிகபட்சமாக பஞ்சாபில் சுட்டெரித்த வெயில். பத்திண்டாவில் 118 டிகிரி பாரன்ஹீட் வெயில் கொளுத்தியது. தமிழ்நாட்டில் 8 இடங்களில் சதமடித்த வெயில். அதிகபட்சமாக மதுரை விமான நிலையத்தில் 104 டிகிரி பாரன்ஹீட் வெயில் பதிவு. சென்னை விமான நிலையத்தில் 102 டிகிரி பாரன்ஹீட் வெயில் கொளுத்தியது. தமிழ் மொழியின் தொன்மைக்கு அங்கீகாரம் அளிக்க இன்னும் அதிகமான ஆய்வு முடிவுகள் தேவை என மத்திய அமைச்சர் கஜேந்திர சிங் ஷெகாவத் விளக்கம். கீழடி அகழாய்வு முடிவை ஏற்க தயங்கும் மத்திய அரசு. பூனை கண்ணை மூடிக்கொண்டால் உலகம் இருண்டு விடாது என அமைச்சர் தங்கம் தென்னரசு காட்டம். இந்தியாவின் மின்னணு உற்பத்தி மையமாக தமிழ்நாடு உருவெடுக்கிறது. சென்னையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் காணொலி வாயிலாக மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் பேச்சு. சென்னையில் மோசமான வானிலையால் 22 விமான சேவைகள் பாதிப்பு. நீண்ட நேரம் வானில் வட்டமடித்த 10 விமானங்கள். 2 விமானங்கள் பெங்களூரு, திருச்சிக்கு திருப்பி அனுப்பப்பட்டன. திமுக கூட்டணியில் விசிகாவும் அதிக தொகுதிகளை கேட்கும் என திருமாவளவன் விளக்கம். கூட்டணி கட்சிகள் அதிக தொகுதிகளை கேட்பது வாடிக்கை என்றும் பேட்டி. கோவை அருகே வீட்டில் தீ விபத்தின் போது வெடித்து சிதறிய சிலிண்டர். வீட்டில் யாரும் இல்லாததால் உயிர் சேதம் தவிர்ப்பு. ஸ்ரீவைகுண்டம் அருகே வாய்க்கால் முட்புதர் மண்டி கிடப்பதால் விவசாயம் பாதிப்பு. கோரை பொருட்கள், அமலை செடிகள் வளர்ந்து உள்ளதால் தண்ணீர் வருவதில் சிரமம். சாதி வெறியை தூண்டும் யூடியூப் சேனல்களை தடை செய்ய கோரிய வழக்கு. தமிழ்நாடு காவல்துறை டிஜிபி பதில் மனு தாக்கல் செய்ய உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. காசாவில் நிவாரண உதவி மையம் அருகே இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் 25 பேர் பலி. சந்தேகத்துக்கிடமான நபர்கள் இருந்ததால் அவர்களை நோக்கி தாக்குதல் நடத்தியதாக இஸ்ரேல் ராணுவம் விளக்கம். அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சல்ஸ் நகருக்கு கூடுதலாக 2700 வீரர்கள் அனுப்பி வைப்பு. சட்டவிரோத குடியேற்றத்திற்கு எதிரான அரசின் நடவடிக்கையை கண்டித்து போராடும் மக்களை ஒடுக்க நடவடிக்கை. சீனாவில் மாற்றுத்திறனாளி மகளை 12 ஆண்டுகளாக பள்ளிக்கு தோளில் சுமந்து செல்லும் தந்தை. கல்லூரி நுழைவுத் தேர்வுக்கும் தோளில் சுமந்து சென்ற தந்தையின் புகைப்படங்கள் வைரல்.
ஆஸ்திரியாவில் பள்ளிக்குள் புகுந்து குழந்தைகள் மீது சரமாரி துப்பாக்கிச் சூடு. 10 குழந்தைகளை சுட்டுக் கொன்ற கொடூரன் தன்னை தானே சுட்டுக் கொண்டு தற்கொலை. ISSF உலக கோப்பையில் துப்பாக்கி சுடுதலில் வெண்கலம் வென்றார் இந்திய வீராங்கனை இளவேனில் வாளறிவன். ஜெர்மனியில் நடந்த 10 மீட்டர் ஏர் ரைபிள் பிரிவில் வெண்கலம் வென்று அசத்தல். ஆஸ்திரேலியா தென்னாப்பிரிக்கா இடையிலான உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதிப் போட்டி இங்கிலாந்தின் லார்ட்ஸ் மைதானத்தில் நாளை தொடங்குகிறது. Brilliant individuals recognize and utilize the opportunity that knocks once in a lifetime. Olive Tree Global School, Madhavaram. Admissions open for grade 4 to 11. Olive Tree, a school for future leaders.